92.7 பிக் எஃப்எம்மின் சிவம். இது முழுக்க முழுக்க கதாசிரியரின் கற்பனை கதையே. இதில் வரும் கதாபாத்திரங்கள், பெயர்கள், சம்பவங்கள், ஒலிகள், சிந்தனைகள் அனைத்தும் கற்பனையே. யார் உணர்வையும் மனதையும் எந்த தரப்பினரையும் புண்படுத்தும் நோக்கத்துடன் தயாரிக்கப்பட்டதல்ல. இதில் வரும் கதையோ சம்பவமோ நிஜ வாழ்க்கையில் இடம்பெறுமாயின் அது தற்செயலானதே. பிக் எஃப்எம் இதற்கு பொறுப்பேற்காது. இது 92.7 பிக் எஃப்எம்மின் தயாரிப்பு. சிவத்தின் அசாதாரண சொரூபம் உமா மகேஸ்வர மூர்த்தி உருவாகும். உயிர்களில் ஆண் பெண் என்கிற அடையாள பிரிவுகள் இருக்கலாம். தெய்வங்களிலுமா என்கிற கேள்விக்கு ஆம் என்றும் இல்லை என்றும் கூறும் வடிவமே உமா மகேஸ்வரம். உலகின் உயிரை ஆட்டுவிக்கும் சக்திகள் 5: இச்சை, கிரியை, ஞானம், ஆதி, பரம் என்கிற அந்த 5இன் ஒரே சுரூபமே உமை. இவள் சிவத்தோடு கலந்துவிட்ட அர்த்தநாரீச சுரூபமே உமா மகேஸ்வரம். இந்த சுரூபம் உணர்த்தும் உண்மை மிக உன்னதமானது, ஆச்சரியம் தருவது. ஆணும் பெண்ணும் சேர்ந்தாலே இன்னொரு ஆணோ அல்லது பெண்ணோ உருவாக முடியும். இங்கே பெண் உருவம் தருபவள் அந்த உருவத்துக்குள் உயிரையும் அதை ஆட்டுவிக்கும் 5 வித சக்திகளையும் அவளே தருகிறாள். ஆதலால் தாய்மையே உலகின் உன்னதம் என்கிறோம். அந்த தாய்மையால் உருவையும் சக்தியையும் தர இயலும். அது ஆணா இல்லை பெண்ணா என்பதை தீர்மானிப்பது சிவமாகிய ஆண் உயிர் சக்தியே. இந்த விதத்தில் பார்த்தால் ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் கோடி பெண் அணுக்கள் உள்ளனர். இந்த விதத்தில் பார்த்தால் ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் கோடி பெண் அணுக்களும் உள்ளனர். அவர்களை ஆணே தன் சரீரத்தில் பாதுகாக்கிறான். பெண்ணை பாதுகாப்பதே ஆணின் உயிர் இலக்கணம். இதை சொல்வது போல காட்சி தரும் சுரூபம் உமா மகேஸ்வர சுரூபம். ராஜ் பேச்சோட பேச்சா நழுவறத பாரதி துல்லியமா பார்த்து புரிஞ்சுக்கிட்டா. அவன் நிச்சயமா இடிந்த கோவிலுக்கு தான் போவான்னு யூகிச்சா. அப்படி போனா அங்க ஏதாவது விபரீதம் ஆகிடுமோன்னு அவளுக்குள்ள பயம். இடிந்த கோவில், எங்க பார்த்தாலும் தர மண்ணே தெரியாத மாதிரி நெருஞ்சி முட்கள் அந்த இடத்தையே ஆக்கிரமிச்சிருந்தது. நடுநடுவே கோரை, கண்டங்கத்திரி, தூதுவளை செடிகளும் செழிச்சிருந்தது. சுவரெல்லாம் மரக்கிளைகள் தொலைச்சு கோணல் மாணலான விரிசல்களும் இருந்தது. ஒரு இடத்துல லிங்க ஸ்தூபி ஒண்ணு ஆட்டுக்கல் உரல் மாதிரி தனியா விழுந்து கிடந்தது. ஆவுடையாரோட உட்குழி பாகத்துல எப்பவோ பெஞ்ச மழையோட நீரோட மிச்சம். ராஜ் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு நடக்க ஆரம்பிச்சான். கொத்து கொத்தா நெறிஞ்சு கிடக்குற நெருஞ்சி முட்கள் அவன் கால்ல குத்த வலி உச்சந்தல வர ஏற குதிச்சு குதிச்சு நடக்க மேலும் நிறைய முட்கள் அவன் கால்ல குத்துச்சு. அவன் அறியாம ஐயோ அம்மான்னு அலற அங்க இருந்த புதர்கள்ல பதுங்கி கிடந்த உடும்புகளும் ஓனான்களும் எழுந்து நின்னு அவனை பார்த்தது. கோபுர கலச பாகத்துல அமர்ந்திருந்த வீரையனும் தலையை உசுப்பி கீழே பார்த்தது. ராஜ் ஒரு மாதிரி சுதாரிச்சுக்கிட்டு முள் இல்லாத ஒரு காஞ்சி கிடந்த கல் தூண் மேல போய் உட்காந்து கால்ல தச்ச முட்களை பிடுங்க ஆரம்பிச்சான். அப்படியே திரும்பி பார்த்தான். அவன் உட்கார்ந்திருந்த கல் தூண்ல ஒரு நாட்டியமாடும் பெண் உருவம். ஒரு கைய கண்ணாடியாகவும் மறு கைய திலகம் எட்டுகிற மாதிரியும் ஒரு கால மடக்கி மற்றொரு கால்ல நிக்கிற மாதிரியான ஒரு போஸ்டர். ஆனா அந்த சிற்பத்துல ஒரு பரிபூரணமே இருக்கல. குறிப்பா சொல்லணும்னா நெற்றி, உதடு, மூக்கு, காதுன்னு எல்லாமே இருந்தது. ஆனா கண்கள் மட்டும் செதுக்கப்படாம அந்த இடம் மொட்டையா இருந்தது. அவன் அது என்னவோ செஞ்சது. உத்து அதையே பார்த்தான். வாவ், என்ன ஒரு அழகான சிற்பம்! எவ்வளவு நுட்பமான வேலைத்திறன்! தலைமுடியில கூட வரி வரியா எத்தனை தெளிவு! இத்தனை தூரம் இந்த சிற்பத்தை செதுக்கியவன் கண்ணை செதுக்க மறந்துடானே. திடீர்னு மனசுக்குள்ள ஒரு சலனம். அவன் காதுக்குள்ள உளிகளோட கொத்து சத்தம் ஒலிக்க ஆரம்பிச்சது. தன்னை மறந்து அப்படியே அந்த உளி சத்தத்துல மூழ்கினான். மனக்கண்ணுல ஒரு புது காட்சி. அவனே ஒரு உளியோடவும் ஒரு சின்ன சுட்டியிலோடவும் அந்த தூண் முன்னாடி நின்னுகிட்டு இருந்தான். எதிரில ஒரு பெண். அவ கிட்டத்தட்ட பாரதி மாதிரியே இருந்தா. அவன் சிலையில காது பாகத்தை வடிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு அந்த பெண் முத்திரைய கை விட்டுட்டு அவன் செதுக்கிக்கிட்டு இருந்த உருவத்தை ஒரு பார்வை பார்த்தா. பிரதாபி, என்ன இது? நீ இப்படி நடுநடுவே முத்திரையை கலைத்துக் கொண்டு எட்டி எட்டி பார்த்தால் நான் எப்படி இந்த சிற்பத்தை வடித்து முடிப்பதா? அதை கேட்டு அவ சிரிக்கிறா. மணிச்சரம் தென்றல் பட்டு சிணுங்கிற மாதிரி இருந்தது.
சிரித்து என்னை மயக்க பார்க்காதே, போய் நில். நிற்கிறேன். ஆமாம், இது என்ன கண்ணை தவிர மற்ற அனைத்து உறுப்புகளையும் முடித்து விட்டீர்களே, எப்பொழுது கண்ணை வடிக்கப் போகிறீர்கள்? நீ இப்படி நிற்காமல் நடனமாடினால் எப்படி நான் வடிப்பது? எப்போதும் சிற்பத்தில் கண் திறப்பது என்பது இறுதியில் தான். அதுதான் ஒரு சிற்பத்துக்கு உயிர் கொடுக்கும் இறுதிச் செயல். இன்னமும் கொஞ்சம் தான், போய் நில். அவன் கை காட்ட அவளும் போய் முத்திரையை பிடிக்க முயலும் போது அங்க வயதான ஒருத்தர் சன்னியாசி மாதிரி இருக்க, அவர் கூடவே பட்டரும் வந்தார், பிரம்மானந்த பட்டர். என்ன நாராயண அழகா, பிரதாபி என்ன சொல்கிறாள்? முத்திரை பிடிக்க சொன்னால் வினாடிக்கு வினாடி அசைந்து சிற்பத்தை எட்டி எட்டி பார்க்கிறாள் பிரம்மானந்தரே. சரிதான், உன்னை அசைத்துக் கொண்டே இருக்கிறாள் என்று சொல். பிரம்மானந்த பட்டரோட கேலியான கேள்வியை ஒதுக்கிட்டு சன்னியாசி சிற்பத்தூணை பார்த்துட்டு உதிர்ந்து கிடந்த கல் துண்டுகளை பார்த்துட்டு முகம் சுளிச்சான். அப்போ திபுதிபுன்னு குதிரை கூட்டங்களின் காலடி சத்தம் கேட்க, அடடா, மிலேச்சப்படை ஊருக்குள்ளேயே நுழைந்து விட்டது போல இருக்கிறதே. சுவாமி, நீங்கள் சொன்னது போலவே நமது மரகதங்கப்புறமே சூறையாடப்பட்டு விடுமோ என்று எனக்கு அச்சமாக உள்ளது. நீங்கள் தான் உங்கள் சித்து விளையாட்டால் எதையாவது செய்து இதை தடுத்து நிறுத்த வேண்டும். அதை கேட்டு பிரம்மானந்த பட்டரோட கண்கள் அகண்டு விரிஞ்சுது. திடீர்னு அவன் தோள் மேல ஒரு கை நிமிர்ந்து பார்த்தான். எதிரில தீக்ஷிதர். என்ன ராஜா, இங்க எங்க வந்த? அவர் கேள்விக்கு சட்டுன்னு பதில் சொல்ல முடியாம வெறிச்சு பார்த்தான். உனத்தாம்பா ஒரு விட்டு போகாம இங்க வந்து உட்காந்துருக்கிய, அப்படி என்ன சிந்தனை? அந்த கேள்வியும் அவனை பேச வைக்கல. வெறிச்சு பார்த்தபடியே நின்னான். அதே நேரம் பலமா மழை வர மாதிரியான அறிகுறி. மேகமூட்டம், மின்னல், இடியும் சேர்ந்தது. காத பிளக்கற சத்தம். தீக்ஷிதர் கூட காதை பொத்திக்கிட்டார். ராஜும் வெறிப்ப கலைச்சிட்டு காதை பொத்திக்கிட்டான். ஒரு வழியா இடி சத்தம் நின்னு போனது. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. தீட்சிதனே தான். என்ன உலகத்தையே மறந்துட்டியா? ஆமா, ஏதேதோ ஞாபகம். ஆமாம், எங்க பிரதாபி? பிரதாபியா? சாரி, வெரி சாரி. வளர்றனோ? எனக்கு உளறலாம் தெரியலையே. இங்க உட்காந்துட்டு பிரதாபின்னா அது ஒரு காலத்துல இந்த கோவில்ல நாட்டியம் ஆடின ஊர் தலையாரியோட பொண்ணோட பேரு. ஆமா, இங்க வந்து கல்வெட்டை தானே படிச்சியா? என்ன நானா? கல்வெட்டையா? என்ன கேள்வி இது? கல்வெட்டை படிச்சிருந்தா தானே உனக்கு அந்த பேரை தெரிய வாய்ப்பு இருக்கு. தீக்ஷிதர் கோவில் சுவர் பாகத்துல ஒன்ன காட்டினார். அதுல கொச்ச கொச்சன்னு எழுத்துக்கள். அதுக்குள்ள பாரதியும் அங்க வந்திருந்தா. ராஜ் தலையை உதறிக்கிட்டான். வாமா, நீயும் தைரியமா இங்க வர ஆரம்பிச்சுட்டியா? எல்லாம் இவனோட நாத்திக பேச்சோட எதிரொலியா? தீக்ஷிதர் கேட்ட கேள்வி பாரதிக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்தது. சரி சரி, கிளம்புங்க. ராஜ் அசையவே இல்லை. உங்களை தான் இருட்ட போறது. பகல் பொழுதுல இங்க வரவே எல்லாரும் பயப்படுவா. இதுல இருட்டுறப்போ இங்க இருந்தா அவ்வளவுதான். ஏன், என்ன ஆகும்? இந்த கேள்வியை மட்டும் பட்டுன்னு கேட்டான் ராஜ். தீக்ஷிதர் பதில் சொல்லாம ஒரு பார்வை பார்த்தார். சொல்லுங்க, நீங்க இதெல்லாம் வரலாம், உங்களுக்கு எதுவும் ஆகாது. ஆனா எங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ? அப்படி என்னதான் ஆயிடும்? சரி இரு, இப்போ நீ பேசல, விதி பேசுறது. நான் கிளம்புறேன். சொன்ன சூட்டோட கிளம்பினார். பாரதிக்கு அவன் கேட்ட கேள்வி பதில் எல்லாமே என்னவோ மாதிரி இருந்தது. அவர் போனதும் ராஜ பார்த்து, அம்மாஞ்சி என்ன இது, எதுக்காக இங்க வந்தேன்? தீட்சிதர் மாமா சொன்ன மாதிரி இங்க யாரும் வரமாட்டா. வந்தா ஏதாவது கெடுதல் நடக்கும்ங்கிற பயம் இந்த ஊர்ல எல்லாருக்கும் உண்டு. வாங்கோ, ஆத்துக்கு போகலாம். அவன் கையை பிடிச்சு இழுத்தா. அவன் தட்டி விட்டான். இல்ல பாரதி, நீ வேணா போ, நான் வர மாட்டேன். எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. இங்கயா? என்ன அம்மாஞ்சி இது பேத்தல்? சொன்னா கேளு. உனக்கு பயமா இருந்தா நீ கிளம்பு, நான் அப்புறம் வரேன். ராஜ் எழுந்தான். தீக்ஷிதர் சுட்டி காட்டின கல்வெட்டுக்கு பக்கத்துல போனான். கூர்ந்து அதையே பார்த்தான். அவன் மனசுக்குள்ள ஒலிச்ச அந்த பிரதாபிங்கிற பெயரை தேடினான். உருண்டையா வளையம் வளையமா எழுத்துக்கள். அவனால படிக்கவே முடியல. கல்வெட்டு பாஷைன்னு ஒண்ணு இருக்குங்கிறது அவன் கேள்விப்பட்டிருக்கான். ஆர்கியாலஜில நாட்டம் இருக்கிறவங்க தேடலுக்கு சௌரியமா படிச்சு வச்சிருப்பாங்க. சாமானியமா படிக்கவே முடியாது. ஆனா அவனாலையும் படிக்கவே முடியல. பாரதி அவனோட செயலை பார்த்து மௌனமா பார்த்துக்கிட்டே இருந்தா. அப்படியே சுத்தி ஒரு பார்வை பார்த்தா. பிரண்டை புதிர் ஒண்ணுக்குள்ள கருநாகம் ஒண்ணு நுழைஞ்சிட்டு இருந்தது. அதை பார்த்த உடனே அவளுக்கு வயிற்றுக்குள்ளேந்த பயம் ஏற தொடங்கிச்சு. ராஜ் கையால அந்த கல்வெட்டுல இருந்த எழுத்துக்களை வருடி கொண்டிருந்தான். அவனோட அடியாழ மனசுக்குள்ள அதை செதுக்கியது அவன் தானான்னு ஒரு நெருடல். அப்படியே நிமிர்ந்து சுவர் ஓரமா நடந்தான். அம்மாஞ்சி வேண்டாம், அம்மாஞ்சி சொன்ன கேளுங்க, வேண்டாம் அம்மாஞ்சி, அம்மாஞ்சி. அவன் காதலையே வாங்கிக்கல. தொடர்ந்து நடந்தான். இடிஞ்ச கோவில் பிரகார வாசல் வரைக்கும் நடந்து உள்ள பார்த்தான். உள்ள கும் இருட்டு, வவ்வால்களோட நாத்தம். அந்த இருட்டிலையும் உள்ள நீண்ட தொலைவுல கருவறையில ரொம்ப சின்னதா எரிஞ்சுக்கிட்டு இருந்த அகல் விளக்கோட ஒரு ஒளி. தீக்ஷிதர் தான் அநேகமா அதை ஏத்தி வச்சிருக்கணும். அந்த ஒளியை நோக்கி உள்ள நுழைஞ்சான். வானத்துல மறுபடியும் இடி மின்னல். மடமடன்னு பெரிய பெரிய மழை துளி பூமியில விழ தொடங்கிச்சு. ஆனா ராஜ் அந்த அகல் விளக்கோட ஒளியை நோக்கி நடந்து பக்கத்திலேயே போயிட்டான். அந்த அகல் விளக்கு பக்கத்துல இடுப்புல தூக்கி வச்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன சிவலிங்கம்.
அதோட உச்சியில ஒரு செம்பருத்தி பூ. பின்னாலேயே வந்து நின்னு பாரதியும் அந்த லிங்கத்தை பார்த்தா. தன்னுடைய வாழ்நாள்லயே முதல்ல அதை பாக்குறா. தன்னையும் அறியாம கண்ணத்துல போட்டுக்கிட்டா. ராஜ் தீர்க்கமா மூச்சு விடுற சத்தம் மட்டும் ரொம்ப துல்லியமா கேட்டுட்டு இருந்தது. அவ்வளவு நிசப்தம். வெளியில மழையும் பலமா பெஞ்சிட்டு இருந்தது. ஆனா அந்த சத்தம் துளி கூட காதல விழாதபடி ஒரு நெருக்கமான அமைதி. மூச்சு விடுற சத்தம் மட்டும். அந்த அமைதியான சூழல்ல அந்த சத்தம் அப்படியே மருவி ஓம் நமச்சிவாயன்னு ஒலிக்கிற மாதிரி தோன்றுச்சு. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. யாரோ பாதாளத்துக்கு உள்ளேந்து உச்சரிக்கிற மாதிரி கூட இருந்தது. பாரதி, அவன் கூப்பிட்டது அந்த இடத்துல பலமா கேட்டது. அம்மாஞ்சி, உன் காதுல ஓம் நமச்சிவாயங்கிற குரல் விடுதா? விழுறது, ஆனா ரொம்ப ரொம்ப மெல்லிசா. யாரோ தூரம் இருந்துட்டு உச்சரிக்கிற மாதிரி. ஆனா இங்க 4 பக்கமும் கல் சுவர், எப்படின்னு தெரியலையே. அவ கைய உதறிக்கிட்டே பேச அவன் சட்டுன்னு பக்கத்துல கல் சுவர்ல காதை வச்சான். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. மெல்லிசா கேட்டுட்டு இருந்த அந்த சத்தம் திடமா கேட்டுச்சு. பாரதி, பாரதி இங்க வா, சுபத்துல காதை வையேன். அவளும் வச்சு கேட்டா. கண்கள் அகண்டு போய் கேட்டா. அம்மாஞ்சி, சுவத்துக்கு அண்ணாண்ட யாரோ இருந்துட்டு சிவநாமத்தை ஜபிக்கிற மாதிரி தெரியறது. எக்ஸாக்ட்லி. மறுபக்கம் யார் இருக்கான்னு பாக்குறதுக்கு ராஜ் தயாரானான். வெளிய மழை பயங்கரமா பெஞ்சிட்டு இருந்தது. கூடவே பயங்கர இருட்டு. ராஜால வெறும் காலோட பக்கவாட்டு பிரகாரத்துக்கு வெளியில நடந்து கருவறையோட மறுபக்கத்துக்கு போக முடியல. ஆனாலும் அந்த பக்கம் போக முயற்சித்தான். அம்மாஞ்சி, அம்மாஞ்சி வேண்டாம், அந்த பக்கம் போகாதே, அங்கதான் மேரு புத்து இருக்கு. பாரதி அவனை தடுத்தா. திடீர்னு ஒரு 1,00,000 வாட்ஸ் மெர்க்குரி பல்ப் மாதிரி பிரகாசமா மின்னல் அடிச்சு பிரகார நுழைவாயில ஒரு வழி காண முடிஞ்சது. அதுல மேரு வடிவுல மலை மாதிரி ஒரு புத்து தெரிஞ்சது. ஆனா மழை சாரல்னால ராஜ் கிட்டத்தட்ட முழுக்க நனைஞ்சு போயிருந்தான். கண் கூசி போய் திரும்பி அதே ஒலி சத்தம் கேட்ட பிரகாரத்துக்கே வந்து நின்னான். பாரதியும் அங்கேயேதான் நின்னுட்டு இருந்தான். பாரதி, இங்க நடக்கிற எல்லாமே எனக்கு பெரிய புதிரா இருக்கு. இதுக்கு முந்தி இங்க நான் பல தடவை வந்திருக்கேன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. என்ன அம்மாஞ்சி சொல்றேன்? இப்பதானே நீங்க இங்க வந்திருக்கேள். இருக்கலாம், ஆனா என் மனசுல பட்டதை சொன்னேன். நானே ஒரு சிற்பி மாதிரியும் நீ கூட ஒரு நாட்டியக்காரி மாதிரியும் எனக்குள்ள எண்ணங்கள். அம்மா, உனக்கு அப்படி எதுவும் தோணலையா? இல்லையே. மறுபடியும் ஒரு மின்னல், பெருசா ஒரு இடி சத்தம். பயத்துல பாரதி ராஜ இறுக்கி கட்டிக்கிட்டா. அவனும் மறுக்காம கட்டிக்கிட்டான். இடியும் மின்னலும் ஓஞ்ச பிறகும் அவங்க 2 பேரும் விலகவே இல்லை. ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா? என்ன பாரதி? காலம் இப்படி யாரும் பார்க்காதபடி நம்மளை சேர்த்து விட்டுடுதே. ஆமா, பெரியவாளுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நாம 2 பேரும் எப்படியோ சேர்ந்துடும்ல. இன்னைக்கும் விடிய இங்கேதான் தங்குபடி ஆயிடுமோ? உனக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா எனக்கும் ஆட்சேபணம் இல்லை. ஆசையை பாரு, இவ்வளவு பிரியத்தை வச்சுட்டு தான் ஊருக்கு திரும்பி கிளம்பினேலாக்கும். வாஸ்தவம் தான். நான் ஏன் அப்படி நடந்துட்டேன்னு நினைச்சா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. மண்ணாங்கட்டி எல்லாம் படிச்ச திமிரு. திமிரு இல்லை, பாதிப்பு. நான் என்ன பண்ணட்டும்? என் பகுத்தறிவு அப்படியெல்லாம் கேட்குறது. இப்போ கூட இந்த ஓம் நமச்சிவாயங்கிற குரல் எங்கேருந்து கேட்குறது, யார் சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கிற துடிப்பு தான் அதிகமாக இருக்குது. அநேகமாக அது இந்த கோவில்லையே இருக்கிற சித்தரோட குரலாக தான் இருக்கும். சித்தர்? ஆமாம், அப்படிதான் கேள்வி. அவரோட சமாதி இந்த இடிஞ்ச கோவில்ல தான் இருக்கு. சமாதி ஆகிட்ட ஒருத்தர் எப்படி சிவநாமம் ஜபிக்க முடியும்? அவர் ஆவி வந்து ஜபிக்கிறதுன்னு சொல்ல போறியா? சித்தர்களுக்கு சாவே கிடையாதான், கேள்விப்பட்டது இல்லையா நீங்க? அது எப்படி மனுஷனா பிறந்த ஒருத்தனுக்கு சாவு இல்லாமல் போக முடியுமா? இதை கேட்டால் அப்புறம் படிச்சு திமுறன்னு சொல்லுவேன். சரி, அதை விடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? மழை நிற்கட்டும், ஒரு டார்ச் எடுத்துட்டு வரேன். இந்த கோயிலை முழுசாக சுற்றி பார்த்துடுவோம். குறிப்பாக அந்த சித்தர் சமாதியை கட்டாயம் நான் பார்க்கணும். வேண்டாம், பகல்ல வேணா வருவோம், இப்போ வேண்டாம். அதுவும் சரிதான். இந்த கோயில் நடந்து ஓடியா போயிட போகிறது. கொஞ்ச நேரத்துல மழையோட சீற்றம் கொஞ்சம் தணிஞ்ச மாதிரி இருந்தது. வானத்திலையும் நட்சத்திரங்கள் தெரிய ஆரம்பிச்சது. போலாமா? வேற வழி இல்லைன்னா உன் அப்பாவே இங்கே தேடிட்டு வந்துடுவாரே. பேசிக்கிட்டே 2 பேரும் அங்கிருந்து கிளம்பினாங்க. நடக்கும்போது கால்ல இடறியது அந்த நாட்டியமாடும் பெண் உருவ கல் தூண். ஒரு வினாடி அப்படியே நின்னு பார்த்தான் ராஜ். மறுபடியும் அவனுக்குள்ள நெத்தி போட்டுல சில அதிர்வுகள், பூர்வ ஜென்ம நினைவுகள்.
ஃப்ளைட்ல விண்டோ சீட்ல உட்காந்து மொட்டை தலை, காந்தி கண்ணாடி, அடர்ந்த மீசை, crocodile டிஷர்ட், ஜீன்ஸ், கான்பூர் கட் ஷூஸ்னு ஒரு ஸ்டைலிஷ் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டோட ஒருத்தன். Dear passengers, a warm welcome to Varanasi Airport. We would be landing shortly. Hope you had a pleasant trip and have a nice day. அவன் கீழே பார்த்தான். கங்கை நதி ஒரு பாம்பு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு ஓடுறது அவன் கண்ணுக்கு தெரிஞ்சுது. ஃப்ளைட் லேண்ட் ஆச்சு. ஒரு பிரீஃப் கேஸோட வெளியில வந்தான். டொமஸ்டிக் கேட் வழியா வெளியில வந்து அவுட் கேட் வர வர எதிரில் ரமணி சாஸ்திரி, பஞ்சகச்சம், குடுமி, நெத்தியில பட்ட, காதுல கடுக்கனோட ஒரு தோற்றம். ஹே பல்ராம், வந்துட்டியா? வராம போவேனா? போன காரியம் என்னடா ஆச்சு? நான் போற காரியம் என்னைக்குடா சக்சஸ் ஆகாம போயிருக்கு? அப்ப அந்த ஓலக்கட்டு இப்ப அந்த பொட்டி இல்லைன்னு சொல்லு. முதல்ல கார்ல ஏறு, அப்புறம் காட்டுறேன். கார்ல ஏறி உட்காந்து நம்பர் லாக் பிரீஃப் கேஸோட சீக்ரெட் நம்பரை திருப்பி பிரீஃப் கேஸை ஓபன் பண்ணினான். உள்ள ஏட்டுக்கட்டுகள். சாஸ்திரி தொட்டு எடுக்க போனார். ஏய், டோன்ட் டச் இட். அவ்வளவும் கொஞ்சம் ரஃபா ஹேண்டில் பண்ணாலும் பொடி பொடி ஆயிரும். ஹே, ஐ நோடா, எனக்கும் தெரியும். யூ டோன்ட் நோ எனிதிங். பொங்கல் வடை சாப்பிடதா நீ லாய்க்கு. பேசாம வா. ஆமா, குப்தாஜி இருக்கார்ல? உனக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன்டா, ஏன்னா நீ என்னை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ற. டே, சும்மா கலாட்டா பண்ணேன்டா. டேக் இட் ஈஸி. ரெண்டு பேரும் விளையாட்டா பேசிக்க ரமணி சாஸ்திரி மொபைல் எடுத்து, ஹலோ குப்தாஜி, ஆகையா பேசிட்டு பலராம் கிட்ட, ஆமா மரகத நடராஜ சிலை கிடைச்சிருச்சாமே. ஆமா, ஏட்டு விஷயம் பொய் இல்லன்றதுக்கு அதுவே ப்ரூஃப் ஆயிடுச்சு பாரு. நீ பாத்தியா பல்ராம்? இல்ல, அப்ப நான் தஞ்சாவூர்ல இருந்தேன். அந்த தர்மகத்தா கிட்ட அப்பதான் டீல் பேசிட்டு இருந்தேன். அந்த ஆள் கூட தற்கொலை பண்ணிக்கிட்டானாமே. அதான் இல்ல, அவன் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டான், முட்டாள். எப்படி பல்ராம், விவரமா சொல்லு. ஏட்டுக்கட்ட போலீஸ் பார்க்க வந்திருக்கு. மரப்பெட்டியில இல்லன்னா உடனே தர்மகத்தாவை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ள நான் அதை வாங்கிட்டேன்ல. திருப்பி கேட்டா முடியாதுன்னு சொன்னேன். போலீஸ் அளவுக்கு இந்த விவகாரம் போகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. போலீஸ் என்ன கேட்டா நான் சமாளிக்கிறது கஷ்டம்னு சொன்னா, ஏதாச்சும் டூப்ளிகேட் ஓலையை வச்சு சமாளின்னு சொன்னேன். இல்ல, எங்க ஊர்ல தீட்சிதர் ஒருத்தர் இருக்காரு, அவர் கண்டுபிடிச்சிருவாருன்னு சொன்னா, சாரி, இனிமே இது ஓம்பாடு, நான் இதுக்கு உனக்கு 5 லட்சம் பே பண்ணியாச்சு, இது இனிமே எங்க ப்ராப்பர்ட்டின்னு சொன்னேன். இன்ஃபேக்ட் ஒரு ஆராய்ச்சிக்காக தேவைன்னு தான் சொல்லியிருந்தேன். ஆனா இதுல இருக்கிற விஷயங்கள் உண்மைன்ற மாதிரி மரகத நடராஜர் விக்கிரகம் எப்படியோ வந்துருச்சு. அது அவனை பயமுறுத்திருச்சு. நீ திருப்பி கொடுக்கலனா நீ என்ன பிளாக்மெயில் பண்ணி ஏடுகளை வாங்கிட்டேன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொன்னான். நான் எவ்வளவு சொல்லியும் அவனுக்கு புரியல. என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். சரி, இது வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டேன். அப்புறம் பாடிய கார்ல தூக்கி வச்சேன். வர வழியில ஒரு கிணத்துல தூக்கி போட்டு வந்துட்டே இருந்தேன். அத தற்கொலைன்னு போலீஸ் நம்பிருச்சா? போலீஸ்காரங்க என்ன காதுல பூசுத்திட்டா வேலைக்கு வராங்க? அடப்பாவி, விவகாரம் பண்ணிட்டு வந்திருக்கிறியே, எல்லாம் அந்த சுவடுகளுக்குன்னு தெரிஞ்சிட்டா என்னடா பண்ணுவ? ஏய், ஏன்டா கத்துற? முள்ளே குத்தாம ரோஜாவும் பறிக்க முடியாது, தேனிக்கு பயந்தா தேனும் கிடைக்காது. போலீஸ் ஒரு பக்கம் அலையட்டும், அவங்கள டபாக்கிறதும் சுவடிகள்ல இருக்கிறபடி சிவலிங்கத்தையும் அம்பிகை விக்கிரகத்தையும் தேடி கண்டுபிடிக்கிறது தான் இனி என்னோட வேலை. பல்ராம் அலட்டலே இல்லாம சொல்லி முடிக்க வாரணாசி சிட்டில ஒரு பழைய பேலஸ் மாதிரி பில்டிங் வாசலுக்கு அந்த கார் வந்து நின்னுது. இறங்கி உள்ள போனாங்க. போர்டிகோ என்ட்ரன்ஸ்ல அழகான லான், அதுல 4-5 டாபர்மேன் நாய்கள். பார்க்க சுவாமிஜி மாதிரி இருந்த குப்தாஜி அந்த நாய்களுக்கு பிஸ்கெட்ஸ் போட்டுட்டு இருந்தாரு. பல்ராமையும் ரமணி சாஸ்திரியும் பார்த்து அந்த அத்தனை நாயும் ஓடி வந்து மார்பு வர எம்பி வால் ஆட்டிக்கிட்டே பரிச்சயத்தை காட்டுச்சு. ரமணி சாஸ்திரி பிரீஃப் கேஸ குப்தாஜி கிட்ட நீட்டினார். அதை வாங்காம குப்தாஜி பல்ராம் பக்கம் வந்து, எப்படி பல்ராம், அந்த மரகத நடராஜ சிலை கோவில் மண்டபமுக்கு வந்துடுச்சு, இது யாரோட வேலை? ரமணி சாஸ்திரிக்கு கூட தோணாத அந்த கேள்வியை எடுத்த எடுப்புல ஷார்ப்பா குப்தாஜி கேட்டது ரெண்டு பேரும் எதிர்பார்க்கவே இல்லை. மனித இனம் காலத்தை கணக்கிட கடிகாரத்தை கண்டறிந்துள்ளது. அந்த கடிகாரமும் ஒரு சுற்று சுற்றி வர 12 மணி நேரம் என்று ஒவ்வொரு நாளையும் 2 முறை சுற்றி வருகிறது. இந்த கடிகாரத்துக்கெல்லாம் கடிகாரமான இயற்கை கடிகாரம் ஒன்று வானில் உள்ளது. அதுதான் சந்திரன். சூரிய பிரவேசமும் மறைவும் பகலிரவுகளுக்குத்தான் உதவும். ஆனால் சந்திரனோ மாதங்களையே கணக்கிட உதவுபவன். 15 தினத்துக்கு தேய்ந்தும் பின் 15 தினத்துக்கு வளர்ந்தும் அவன் வான சஞ்சாரம் செய்வதை வைத்தே உலகில் ரிஷிகளும் முனிவர்களும் அன்றைய தினங்களை கண்டு கொண்டனர். அவன் இப்படி பயன் தர வேண்டும் என்பதற்காகவே மற்ற கிரகங்கள் போல் அகக்கண்ணால் காண முடியாத தூரத்தில் சந்திரன் ஒரு புள்ளி போல இருந்து விடாமல் பூமிக்கு சமீபத்தில் சூரியனை ஒத்த அளவில்
அவனது கிரக மண்டலம் அமைந்துள்ளது. இதெல்லாமே தற்செயலான ஒரு வான்வெளி அமைப்பல்ல, மிக திட்டமிட்ட மனித வாழ்க்கைக்கு பயன்கள் கிட்டுவதற்காக புரியப்பட்டவை. இப்படிப்பட்ட சந்திரனே மனித உயிர்களின் மனங்களுக்கு அதிபதியாகிறான். ஒருவரது ஜாதகத்தில் சந்திரன் இருக்கும் இடத்தை வைத்து அவரது மனநலனையும் கூறிவிடலாம். அப்படிப்பட்ட சந்திரனுக்கு வளர்ந்து தேயும் இந்த ஆற்றலை வழங்கியதே சந்திரசேகரமாகிய சிவம்தான். 27 நட்சத்திர பெண்களை திருமணம் செய்து கொண்ட சந்திரன் ரோகிணி கார்த்திகையிடம் மட்டும் கூடுதல் அன்புடன் இருந்ததால் மற்றவர்கள் தங்கள் தந்தையான தட்சனிடம் சென்று முறையிட்டனர். ஒளி இழந்து போகுமாறு சந்திரனை தட்சன் சபித்தான். அந்த காலத்தில் இருந்து அவனை ஆட்கொண்ட சிவமானது அவன் முற்றிலும் ஒளி இழந்த நாளை அமாவாசையாக்கி அதன் பின் வளர்பிறையில் அவன் மீண்டும் வளர்ந்து பூரண ஒளி பெற்று பௌர்ணமியாக இருக்க அருளினார். இதனால் சாபமும் விமோச்சனமும் உலகின் நலனுக்கான ஒன்றாக மாறிப்போனது. அதே நேரம் மாந்தர் மனங்களிலும் உச்ச நீச்சங்கள் அமைந்து மனமானது அரக்கத்தனமாகாதபடி காப்பாற்றப்பட்டது. சிவம் புரிந்த அரிய இந்த செயலை உணர்த்துவதே சந்திரசேகர சுரூபம். ஜாதகங்களில் சந்திரனை நீச்சமாக உடையவர்கள் மனச்சலனம் மிகுந்தவர்களாக இருப்பர். அவர்கள் சிவ வழிபாடு செய்தால் சிவனருள் பலத்தை தந்து மனதை உறுதிப்படுத்தும்.